வணக்கம் பசங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் உனக்கு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க்ஸ் இது எல்லாமே உனக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீ கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆயுதம் எல்லாருமே யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ பசங்களா எனக்கு தெரியும், நான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் அனுப்புனாலுமே அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பசங்களா நான் சுத்தமாக படிக்கவே இல்லை மேம், நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த 2 கொஷின் பேப்பரை நான் உனக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இதையாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து படிச்சுட்டு போங்க இதில் இருக்கிற கொஷின்ஸ், சரியா? ஸோ பசங்களா 2 இயர் கொஷின் பேப்பர், ஓகே, லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர் 2 கொஷின் பேப்பர் நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரை அட்லீஸ்ட் நீங்கள் தரோவாக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீ வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீ வந்து ஒரு 60% வந்து எடுக்க முடியும். 60% இல்லை, சூப்பராக படித்தா 70% கூட எடுக்கலாம், சரியா? ஸோ நம்ம 2023-24 கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ 2023-24 கொஷின் பேப்பர் பசங்களை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரியா? ஸோ 2023-24 கொஷின் பேப்பரில் 1 மார்க் ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸில் என்னென்ன சாப்டர் அண்ட் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, 1 மார்க்ல if the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of body on earth will be என்னது laws of motion. என்னது laws of motion அந்த சாப்டர்ல இருக்கிற 1 மார்க் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? வாட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ்? இதுக்கு increase by 30%. Increase by 30% is the right answer. Next question. If a substance is heated or cooled, the change in mass of that substance, okay? So substance heat பண்றப்பயோ கூல் பண்றப்பயோ உனக்கு வந்து அந்த வால்யூம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மாஸ் உனக்கு சேஞ்ச் ஆகுமா? கிடையாது. So it will be 0. Next என்ன? If a sound travels with a frequency of 1.25 into 10 power 4 hertz at 344 meter per second, wavelength will be, okay? So இங்கே வந்து நீ வந்து formula apply பண்ணி you have to answer. So frequency கொடுத்திருக்காங்க and velocity கொடுத்திருக்காங்க, நீ wavelength வந்து கண்டுபிடிக்கணும். So what is the formula அப்படின்னு வந்து பார்க்கணும் நீ. So wavelength எப்படி கண்டுபிடிப்ப? lambda is equal to velocity speed by frequency கண்டுபிடிச்சனா you can substitute and உனக்கு வந்து இதில் ஆன்சர் கிடைச்சிரும். So what will be the answer? 0.02752 meter. So பசங்களா ப்ராப்பராக நீ வந்து கால்குலேட் பண்ணும். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் NH3, ஓகே? ஸோ NH3 இதோட கிராம் மாலிகுலர் மாஸ், ஸோ கண்டிப்பாக கிராம்ஸில் தான் எழுதணும். ஸோ நைட்ரஜன் இஸ் 14, ஹைட்ரஜன் 3 இருக்கு. ஸோ 14 + 3 it is 17 grams, ஓகே? Next என்ன? Solubility of NaCl in 100 ml water is 36 gram. Okay, so solubility of water NaCl 100 ml waterல maximum solubility வந்து எவ்வளவு சொல்றாங்க? 36 gram of NaCl soluble பண்ண முடியும்ன்றாங்க. If 20 gram of salt is dissolved in 100 ml of water, how much more salt is required for saturation? Saturated solution na என்ன? No more solute can be dissolved இல்லையா? ஸோ மேக்ஸிமம் 100 ml வாட்டரில் 36 கிராம் NaCl வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ 20 கிராம் வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சொல்யூஷன் சேச்சுரேட்டட் ஆகணும்னா இன்னும் எவ்வளோ கிராம் ஆஃப் சால்ட் போடலான்றாங்க. ஸோ மேக்ஸிமம் 36 கிராம் தான். ஸோ ஆல்ரெடி 20 கிராம் நம்ம டிசால்வ் பண்ணிட்டோம். ஸோ மீதி எத்தனை கிராம்? ஒன்லி 16 கிராம். ஸோ 16 கிராம் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்ட் அஸ் அனஸ்தெட்டிக்ஸ்? அனஸ்தெட்டிக்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தட் இஸ் ஈத்தர்ஸ். நெக்ஸ்ட் என்ன? த மெம்பரேன் தட் இஸ் present around the lungs. லங்ஸை சுற்றி இருக்கிற அந்த protective membrane பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் pleural membrane. நெக்ஸ்ட் என்ன? a person who met with an accident lost control of body temperature, water balance and hunger. Which part of the following part of brain is supposed to be damaged அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அவனோட பாடி டெம்பரேச்சர், வாட்டர் பேலன்ஸ் அண்ட் ஹங்கர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ எந்த பிரெயின் வந்து இட் வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ்? இட் இஸ் ஹைப்போதலாமஸ். Which of the following is an intrauterine என்னது contraceptive device? இதில் எது வந்து contraceptive device அப்படின்னு பார்த்தோன்னா it is copper T device, IUCD. Next என்ன?
the best way of direct dating fossils of recent origin is by radiocarbon method. இதான் வந்து most commonly used method. And next என்ன, excessive consumption of alcohol. Excessive consumption of alcohol leads to what? Excessive consumption of alcohol leads to what? Okay, இதுக்கு நீங்க தான் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? Loss of memory, cirrhosis of liver, state of hallucination, suppression of brain function. ஸோ இது எனக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பர் வேணும்னா வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து உனக்கு அனுப்பியிருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எனக்கு ஹோம்ஒர்க் ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட், விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அனிமேஷன்? இட் இஸ் ஸ்க்ராட்ச். சரியா? ஸோ 1 மார்க்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உனக்கு புக் பேக் 1 மார்க் தான். நெக்ஸ்ட் என்னது, நம்மளோட 2 மார்க்ஸ் கொஷனுக்கு போயிடலாம். ஸோ 7 2 மார்க்ஸ், அதில் 22 இஸ் கம்பல்சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஒய் ஆர் டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் இன் கலர்? டிராஃபிக் சிக்னல்ஸ் ஏன் ரெட் கலரில் இருக்குது? ஸோ யூஸ்வலாக இந்த மிஸ்ட் சீசன், இந்த டிசம்பர் சீசன்லலாம் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். பட் ரெட் லைட் வந்து என்னது, ரெட் லைட் அப்படி கிடையாது. இட் வில் நாட் ஸ்கேட்டர் வெரி ஈஸிலி. ஓகே, இட் வில் நாட் ஸ்கேட்டர் வெரி ஈஸிலி பிகாஸ் it has very least wavelength. என்னது, it has very least wavelength. Oh, so sorry, மாத்தி சொல்லிட்டேன். So traffic it has the longest wavelength, so scattering கம்மி. Okay, usually இது red light வந்து அவ்வளோ ஸ்கேட்டர் ஆகாது. அப்போ ஸ்கேட்டர் அவ்வளோவா ஆகாதுன்னா கண்டிப்பா it will be having the longest wavelength because அந்த Rayleigh's law of scattering படி என்னது, scattering is inversely proportional to the wavelength. So wavelength ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா scattering கம்மியாக இருக்கும். So red light has the longest wavelength. அதனால தான் வந்து நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸில் ரெட் லைட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, நேம் எனி 2 devices which are working on the heating effect of the electric current. Okay, electric heater and electric iron box. Okay, next என்னது, state any 2 conditions necessary for rusting of iron. Okay, iron rust ஆவறதுக்கு பேசிக்கா you need moisture and you need oxygen. ஓகே, இது ரெண்டு இருந்தா உனக்கு வந்து என்ன ஆகும், ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இஸ் நெசசரி ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். நெக்ஸ்ட் என்ன, 2 டிஃபரன்சஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிளுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? ஓகே, ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து யூஸ்வலா it achieve a state of equilibrium. ஆனால் irreversible reaction வந்து உனக்கு ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2 மார்க்ஸ்க்கு தான் 2 டிஃபரன்ஸ் எழுதுனா போதும். அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும். பட் irreversible ஏதாவது ஒரு டைரக்ஷன்லாம் நடக்கும். write the reaction for photosynthesis. ஸோ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ப்ராப்பராக எழுதணும், பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அதில் ஏரோ மார்க் மேலே அந்த குளோரோஃபில் சன்லைட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நீ வந்து எழுதணும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். லுக்கீமியானா என்ன? லுக்கீமியா அப்படின்னா இட் இஸ் பிளட் கேன்சர். Okay, and leukopenia அப்படினா it is nothing but decrease in leukocytes. And AB blood group, AB blood group na absence of anti because even AB blood group வந்து they are universal acceptor. ஆனா O blood group வந்து they are universal donor, universal donor. ஸோ ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலுமே பிளட் கொடுக்கலாம். ஸோ ஏபி பிளட் குரூப் வந்து தே டோன்ட் ஹாவ் ஆன்டிபாடி, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. அண்ட் ஓ பிளட் குரூப் தே டோன்ட் ஹாவ் ஆன்டிஜன். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். சரியா? நெக்ஸ்ட் என்ன, which hormone requires iodine for its formation? Thyroxine hormone. What will happen if intake of iodine in our diet is low? Okay, so iodine நம்ம ஒழுங்கா எடுத்துக்கலனா நம்மளுக்கு ப்ராப்பராக இந்த தைராக்சின் ஹார்மோன் செக்ரீட் ஆகாது. அப்புறம் உனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்துடும். அதனால் உனக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஃபீனோடைப் அண்ட் ஜீனோடைப்? ஃபீனோடைப்னா உனக்கு வந்து வெளியில் எக்ஸ்பிரஸபிள் ட்ரைட்ஸ், எக்ஸ்பிரஸ் ஆகிற ட்ரைட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃபீனோடைப்னு சொல்கிறோம். ஜீனோடைப்ன்றது அந்த ஜெனட்டிக் கான்ஸ்டுவன்ஸ், அதாவது கேபிட்டல் டியா ஸ்மால் டியா அந்த எக்ஸாக்ட் அல்லீலிஸ் சொல்கிறது தான் ஜீனோடைப். சரியா?
State the application of DNA fingerprinting techniques. பசங்களா, this question will be always repeated 2 marksக்கு. ஏன்னா DNA fingerprinting இங்க யூஸ் ஆகும், paternal testingல யூஸ் ஆகும், அதே மாதிரி forensicsல யூஸ் ஆகும், investigationல யூஸ் ஆகும். அதனால படிச்சுக்கோங்க, உனக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இந்த breeding and biotechnology, origin and evolution of life அந்த சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, நம்மளோட radium experiences 3 alpha decay. Find the number of neutrons in the daughter element. என்னது 3 alpha decay. 3 alpha decay na what will happen? So alpha decay ல யூசுவலா உனக்கு என்ன ஆகும் அது உனக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஆல்ஃபா டிகேல யூஸ்வலாக உனக்கு மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகும் அது உனக்கு ப்ராப்பராக வந்து தெரியணும். ஓகே, ஸோ அதை வச்சு நீ என்ன கேல்குலேட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா டிகேல எவ்வளோ மாஸ் நம்பர் குறையுது, எவ்வளோ அட்டாமிக் நம்பர் குறையுது, அண்ட் செகண்ட் ஆல்ஃபா டிகேல குறைஞ்சதுக்கப்புறம் வாட் வில் பி த சேஞ்ச், தேர்ட் ஆல்ஃபா டிகேல வாட் வில் பி த சேஞ்ச். ஓகே, அது கண்டுபிடிச்சு யூ ஷுட் பி கடைசியாக உனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் அந்த எலிமெண்ட் வந்து ஒய்யா இருக்கு, ஸோ இட் வில் பி ஹேவிங் சம் மாஸ் நம்பர் அண்ட் இட் வில் பி ஹேவிங் சம் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர், யூ வில் பி கெட்டிங் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, ஸோ இதுவுமே நான் வந்து உனக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 22 அது வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 22 அண்ட் கொஸ்டின் நம்பர் 11 வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 11 and 22 எனக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, ஸ்டேட் பாயில்ஸ் லா. ஓகே, ஸோ நம்மளோட சாப்டர் என்னது, கெமிஸ்ட்ரியில் வந்துருச்சு. ஸோ ஸ்டேட் பாயில்ஸ் லா உனக்கு என்ன சொல்லுது, ஸோ P is directly proportional to volume at constant temperature இல்லையா? இல்லைனா P is directly proportional to 1/V. ஸோ வந்து பசங்களா you have to remember it properly. ஸோ PV is equal to nRT. மேம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. எஸ், P is directly proportional to 1/V. அதாவது P is inversely proportional to volume. Pressure is inversely proportional to volume. அதான் பாயில்ஸில் வந்து சொல்லுது. ஸோ ப்ராப்பராக அதை வந்து எழுதுங்க. அண்ட் distinguish between ideal gas and real gas. This is also very important question. சரியா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த சாப்டரில் நீ வந்து அந்த inert gas equation inert gas இல்லை ideal gas equation derivation பார்த்துக்கோங்க. Next question, what do you understand by the term ultrasonic vibration? அதாவது 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற வைப்ரேஷன் ultrasonic vibration சொல்லுவோம். Name 3 animals which can hear ultrasonic vibration. Dogs, rats, அப்புறம் bats. Okay, next question, give any 2 salient features of modern atomic theory. Okay, modern atomic theory ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். நீ 5 பாயிண்ட்ல உனக்கு 2 ஃபீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் ஆர் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள் அது எழுதலாம், ஐசோடோப்ஸ் பற்றி எழுதலாம், இல்லைனா ஐசோபார்ஸ் பற்றி எழுதலாம், அண்ட் மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அதை பற்றி எழுதலாம். எனி 2 ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். இதுவும் புக் பேக் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், given mass by molar atomic mass. So given mass is 27, atomic mass of aluminum அதுவும் 27 by 27 is 1. Okay, so அந்த சாப்டர்ல கண்டிப்பா நியூமெரிக்கல்ஸ் பார்த்துக்கோங்க, very easy. Next question, what happens when MgSO4.7H2 is heated? So .7H2 என்றது water of crystallization. ஸோ இந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டை நீ ஹீட் பண்ணுறப்ப உனக்கு இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ எனக்கு ஆன்ஹைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடைக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இன் வாட் வே ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிக்வேசன்ட் சப்ஸ்டன்சஸ்? ஹைக்ரோஸ்கோபிக்கும் டெலிக்வேசன்ட்க்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வேசன்ட் சப்ஸ்டன்ஸுக்கு என்னென்ன வித்தியாசம்? ஒன்று வந்து அதோட வாட்டர் அப்சார்ப் ஆகி ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், இன்னொன்று வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ராப்பராக எழுதுங்க. நெக்ஸ்ட், parasitic adaptations in leech biology. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். ஓகே, ஸோ டயக்ராம் வந்து வித் டயக்ராம் நீ வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால் பெடிசல். ஓகே, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர்? நெக்ஸ்ட், LH is secreted by posterior pituitary. ஸோ பசங்களா பயாலஜியில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், why are family planning methods not adopted by all the people of our country? It's a general question.
ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். திஸ் கொஷின் இஸ் ரிப்பீட்டட். Why is Archaeopteryx considered to be a connecting link? ஓகே, ஸோ அதுக்கு ரெப்டைல் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேர்ட் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இருக்குது, அதனால தான். நெக்ஸ்ட் எத்தனோபாட்னி. இந்த ரெண்டு கொஷினுமே உனக்கு மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் how does insulin deficiency occur? Insulin deficiency எதனால வரும் அது கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட். mention the diseases caused by tobacco smoke. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் உனக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆல்கஹால் கொடுத்துட்டாங்க, அதோட லோக்கல் நம்பர். இது வந்து உனக்கு புக் பேக் கொஷனில் இருக்குது, ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹாட்ஸ் கொஷின்ஸ் தான் உனக்கு கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க, சரியா? ஸோ ஐயூபேக் நேம், சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா, எல்லா கொஷனையுமே ஆன்சர் பண்ணணும். ஓகே, அண்ட் கம்மிங் டு 7 mark கொஷின். 7 mark கொஷின், லிஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டோட ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி ஈஸி. ரூல்ஸ் ஃபார் அப்டெய்னிங் இமேஜஸ் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பராக அது லென்ஸா மிரரான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்கணும் with the help of ray diagram. So rules வந்து very important. Next, properties of alpha, beta and gamma radiation. பசங்களா இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கணும், சரியா? ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ்க்கு உண்டான வித்தியாசம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன் இன் ஜப்பான் ஹேவ் கான்ஜெனிட்டல் டிசீசஸ். இந்த கொஷனும் ரிப்பீட்டட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இதில் தான், இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த ஒவ்வொரு ஜோன்ல என்னென்ன நடக்குது, டெம்பரேச்சர், அதில் இருக்கிற கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து பார்த்து படிக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் பிஹெச் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்குறாங்க பாரு. ஓகே, பிஹெச் வந்து ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிஹெச் கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்னது, நம்மளோட பயாலஜியில் வாட் டு யூ மீன் பை போல்ட்டிங்? ஓகே, பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். And where are estrogens produced? What is the role of estrogens? Very important question. And அதே மாதிரி கடைசி environmental managementல importance of rainwater harvesting and environmental effects of caused by sewage. சரியா? ஸோ பசங்களா கண்டிப்பாக environmental managementல இருந்துமே உனக்கு வந்து இந்த 2 கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் உனக்கு வந்து வருது. ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் அபவுட் 2023-24 கொஷின் பேப்பர். ஸோ வந்து ஒரு பேப்பர் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு, சரியா? ஒரு பேப்பர் நான் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. இதே மாதிரி இன்னொரு 2 கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நான் அதுக்கான லிங்க் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து 2024 கொஷின் பேப்பர். இதுலேயுமே ஆல்மோஸ்ட் வந்து என்னது, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேம் தான். ஓகே, என்னென்ன கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 mark வந்து இம்பல்ஸ்னா என்ன, இட் இஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அண்ட் பவர் ஆஃப் அ லென்ஸ், அது கேட்டிருக்காங்க. ஓகே, கிலோவாட் ஹவர் இஸ் a unit of electrical energy. 1 AMUனா 1/12 of the mass of carbon 12 atom. Number of components in a binary solution 2. Rectified spiritனா என்ன? ஓகே, எத்தனை percentage of ethanol? Krebs cycle. ஓகே, ஸோ பயாலஜியில் 1 mark. அப்புறம் இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அந்த பிளட் ஃப்ளோ அந்தோட இது கேட்டிருக்காங்க. டைம் மெசஞ்சர்னு எந்த ஹார்மோனை சொல்லுவோம், அந்த கொஷின். அப்புறம் நம்ம தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் யார் கொடுத்தா, சார்லஸ் டார்வின். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு என்னது, ட்ராப்பிங் ஆஃப் யூவி ரேஸா, வார்மிங் ஆஃப் எர்த்தா. ஓகே, விச் இஸ் யூஸ் டு பில்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, ஸோ பசங்களா 1 marks நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் 1 marks நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இங்கே பாருங்க நம்மளோட 2 marksல நியூட்டன் செகண்ட் லா, லாஸ் ஆஃப் மோஷனில் கேட்டிருக்காங்க. சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ், இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் அந்த வேல்யூ பேஸ்ட் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்ரேஸ்லாம் நம்ம உடம்புல வந்து படக்கூடாது, ஸோ வாட் இஸ் த ப்ரிகாஷனரி மெஷர், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன், ஸோ இது ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டட், நம்ம அந்த கொஷின் பேப்பரில் பார்த்தோம்ல. காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த சாப்டரில் உனக்கு அது மாதிரி கேட்கலாம், இல்லை பிஹெச் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், ஓகே, இதுவுமே மோஸ்ட் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட், why is eploidy considered to be advantageous to both plants and animals? இதுவுமே ரீப்ரொடக்ஷனில் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் இங்கே நியூமரிக்கல் வந்திருக்கு. ஸோ ஃபார்முலா ஷீட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. நான் சொன்னல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் அவங்க டிரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாப்ளர் எஃபெக்ட் எங்கெங்கெல்லாம் நீ வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, அந்த கொஷின் கண்டிப்பாக வருது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷனில் நான் கொடுத்த கொஷின்ஸ் தான், ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாம் ரிப்பீட்டட் தான். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷனில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த கொஷின் ரிப்பீட்டட் பாருங்கள், MgSO4 இஸ் ஹீட்டட். ஓகே, இந்த 2 கொஷின் பேப்பர் அட்லீஸ்ட் தரவாக படிச்சுக்கோங்கடா.
டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், லோகோமோஷன் லீச்ல எப்படி டேக் பிளேஸ் ஆகுது? ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின். செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இன் மேல். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் நம்மளோட ஜெனட்டிக்ஸ்ல அப்புறம் நம்மள ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜியில் மாலிகுலர் சிஸ்டர்ஸ் ரெஃபர் டு அட் டிஎன்ஏ லிகேசஸ், கிவ் ரீசன். இல்லை சாரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டிசீசஸ் காஸ்ட் பை டொபாக்கோ ஸ்மோக், இதுவுமே வந்து ரிப்பீட்டட். ப்ரிகாஷன்ஸ் டேக்கன் ஃபார் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ். ஓகே, ஸோ அந்த ஹெல்த் அண்ட் டிசீஸ் என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீ வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சு படிச்சுக்கோ, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது. கண்டிப்பாக ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்ல இருந்து உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ப்ராப்ளம்ஸை விட்டுறாதீங்க. ஓகே, 7 மார்க்ஸில் அகெயின் இதுவுமே வந்து உனக்கு ரிப்பீட்டட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் உனக்கு ரிப்பீட் ஆகுது. வை டஸ் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், இதுவுமே வந்து ரிலேட்டட் டு ஸ்கேட்டரிங் தான். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி சாப்டர், அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ காமன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் ரஸ்ட், அலாயிங் அண்ட் பிஹெச் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, ஸோ எந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க, அதெல்லாம் படிக்கணும். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின், ஸ்பைனல் கார்டு அந்த பேப்பரில் பார்த்தோம். இதில் பிரெயினோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், வாட் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன். கண்டிப்பாக அப்போ உனக்கு என்ன கேட்டிருக்காங்க? உனக்கு என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது 7 மார்க்ஸில். ஸோ நல்லா வந்து பார்த்துக்கோங்க பசங்களா. தமிழ் மீடியமுக்குமே வந்து நான் கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் 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 இதெல்லாம் வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. உனக்கு கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ நான் கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.